நிறைய பேர் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாது பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், பெல் ஐக்கான் காட்டும் டச் பண்ணிடலாம், ஆல் பெல் காட்டும் டச் பண்ணிடலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ். வந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பார்க்கணும். புது வருஷத்துக்கோசரம் ஹாப்பி நியூ இயர்க்கோசரம் புது வருஷத்துக்கு ஸ்வீட் பார்க்கலான் இருக்கோம். தஞ்சாவூர் திரட்டிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம திரட்டிப்பால் வந்து நம்ம வந்து பியூராக பாலே விட்டு தான் பண்ணுவோம். இதுக்கு வந்து தஞ்சாவூர் திரட்டிப்பால் 2 ஸ்பூன் வந்து பாசி பருப்பு போட்டிருக்கேன், பைத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து இது பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 15-20 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். எல்லாமே இந்த ஒரே கப்பு மெஷர்மெண்ட்டு தான். இந்த கப்பில் வந்து நம்ம வந்து இதுக்கு 2 ஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கு, வெல்லம் ஸ்வீட்டாக இருக்குன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்வீட் கொஞ்சம் வெல்லத்தில் கம்மியாக இருக்குன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. நான் அதில் 1.5 கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் வெல்லம் கம்மி. எனக்கு இங்கே எங்கே பாகு வெல்லம் கிடைக்கிறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் இந்த வெல்லம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்வீட்டு. அப்புறம் அதே கப்பால் 2 கப் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா முதல்ல வறுத்துண்டுருவோம். வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துண்டுருவோம் பைத்தம்பருப்பை. இதோ பாருங்க, இதை எடுத்துட்டுலாம் வறுத்தது போதும். இது வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும், நல்லா வாசனை வருது. சூடு ஆறுனாட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், இது பவுட்ரு பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே வெள்ளத்தை வந்து பாகு வைக்க வேண்டாம், வெல்லம் கரைச்சுண்டா போடும் வெள்ளத்தை. இது ஆறட்டும். இதுக்கு வந்து 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் பார்த்துட்டு நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. எனக்கு இது ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது. இங்கே எல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாகவே இல்லை. பாகு வெல்லம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, கிடைக்கவே மாட்டேங்கிறது. நாங்களும் திருப்பூர் எல்லா கடையிலையும் விசாரிச்சிட்டோம், தெரிஞ்ச வாட்டெல்லாம். இது கரைச்சுண்டா போகிறோன்னே பாகெல்லாம் வர வேண்டாம். இது நம்ம பவுட்ரு பண்ணிட்டு தேங்காயை அரைச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் பாகு வடிகட்டி விட்டுக்கலாம் அந்த வெல்லத்தை. ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் இதை பண்ணிடலாம். அது ஸ்வீட்டு சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாம். கரையட்டும். இதை பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுத்து. இதை வந்து நம்ம ஆறினாட்டு அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி இதில் வந்து வடிகட்டிக்கலாம். பாகெல்லாம் வர வேண்டாம், சும்மா வெல்லம் கரைஞ்சி எடுத்து விட்டுண்டா போதும் நமக்கு. இதுலேயே ஒரு 3 ஏலக்காயும் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இந்த தேங்காயோடையே. அரைச்சின்னு தேங்காய் முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பாசிப்பருப்பை இந்த பைத்தம்பருப்பையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டு இதில் கலந்துக்கலாம். இதை பாருங்க, தேங்காய் அரைச்சின்னு வந்திருக்கேன். இப்போ இந்த பவுட்ரையும் பைத்தம்பருப்பையும் பவுட்ரு பண்ணி வந்துட்டேன். இதோடையே கலந்துட்டுருவோம். ஏலக்காயும் தேங்காயும் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து இந்த பைத்தம்பருப்பையும் அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன், பவுட்ரையும். அந்த வெள்ளை தண்ணி இதில் வடிகட்டிக்கலாம். பார்த்துட்டு விட்டுக்கலாம். அரைச்சி
ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானோடனே இதை முந்திரி இதில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம அரைச்சி வந்துட்டோம் இல்லையா, தேங்காய், இந்த பயத்தம்பருப்பு பவுட்ரு, தேங்காய், வெல்லம் எல்லாம் அரைச்சி வந்துருக்கேன். இதை வந்து இதுலேயே விட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதை கலந்துட்டு நல்லா சுருண்டு வந்தால் போகிறோம். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி. அது ஏலக்காயும் போட்டுட்டேன் தேங்காயிலேயே. இதை எடுத்து வச்சுட்டுருவோம். அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இதில் வராது. இதை பாருங்க, முந்திரி எடுத்துட்டாச்சு. இதை வந்து இப்போ இந்த நெய் இருக்குது, மிச்சம் நெய் இது அப்படியே இருக்குது. இதை விட்டுடலாம். இதெல்லாம் அப்படி கைவிடாத கலரிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி இதாகிடும். கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சோண்டு ஜலம் விட்டு அலம்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக, நிறைய விட வேண்டாம். நம்ம தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது அப்படியே கலரிகிட்டே இருக்கணும், விடாத. அப்படியே சிம்லேயே வச்சு பண்ணோம், அப்படியே கெட்டியாகிட்டே வருது. இன்னும் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே 2 ஸ்பூன் விட்டுட்டோம். நெய்யெல்லாம் அதிகம் தேவைப்படாது, ஏன்னா தேங்காயும் வந்து உங்களுக்கு எண்ணெய் இருக்கிறதுனால அதிகம் தேவைப்படாது. இது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நெய் விட்டுட்டோம்னா எங்கேயும் அடியில் பிடிச்சிக்காது, தீஞ்சு போயிடாது. புது வருஷத்துக்கு இனிப்பெல்லாம் நல்லா அந்த வருஷம் பூரா இனிப்பாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு சாமிக்கு இதை நைவேத்தியம் பண்ணிப்போம். அப்பயே இருக்கு பாருங்க, இப்போ கெட்டியாக எடுத்து பாருங்க. சிம்லியே தான் வச்சுட்டுருக்கேன், ஏன்னா ஸ்பீடாக வச்சு பெரிய அடுப்பில் வச்சுட்டோம்னா, நம்ம பெருசாக வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் அப்படியே சுருண்டு வரணும்.
இதோ பாருங்கள், ரெடியாக எடுத்து இந்த இது போட்டுடலாம், முந்திரியை போட்டுருவோம். ரொம்ப ஈஸி தான், கைவிடாத கொஞ்சம் கலரணும். அதுவும் கொஞ்சம் கனமான பாத்திரம் போட்டுட்டேன்னா இவ்வளோ இது இல்லை. இதே நம்ம தீஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டே கலரணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த பிகினர்ஸ் கூட யார் வேணாலும் பண்ணிடலாம். தேங்காய் இருந்து நம்மக்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா டக்குன்னு யார் வேணாலும் பண்ணிடலாம். இன்னும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு என்னென்னா இதாகிடும். சாமிக்கு நேவேதி பண்ணும்போது இப்படி கொதிக்க கொதிக்க பண்ணும்போது 5 நிமிஷம் ஆறட்டும். இதோ பாருங்கள், நல்லா அப்படி வருது பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணலாம். அந்த சூட்டுக்கே கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த பாண்ட்லி சூட்டுக்கே அதிகம் நமக்கு நெய்யும் தேவைப்படாது. டயட்டில் இருக்கிறவங்களாம் பயப்பட வேண்டாம், நெய் நிறையா போட்டு விட்டோமே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். சும்மா ஒரு நாள் சாப்பிட்ற நமக்கு ஒன்றும் ஆகாது. சுகர் பேஷண்ட்டு டயட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு நாள் சாப்பிட்லாம். அதான் நான் பாருங்கள், கம்மியாக தானே பண்ணுறோம். நம்ம சூட்டுக்கே இன்னும் கெட்டியாகிடும் பாருங்க, கலர் கலர் கலர். கொஞ்சம் ஆறட்டும், காட்டுறேன் பாருங்க. தேங்காய் திரட்டிப்பால், தஞ்சாவூர் தேங்காய் திரட்டிப்பால் ஸ்வீட் இன்னைக்கு நியூ இயருக்கு. அப்புறம் முள்ளங்கி சாம்பார் சமையல். இன்றைக்கி சமையல் முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, வழக்கம் போல் பருப்பு ரசம். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ.